செந்தில் பாலாஜி வழக்குல வந்து ஏதோ பெரிய டிராமாலாம் பண்ண முயற்சி பண்ணி அந்த குறிப்பிட்ட 2 பேர், அதாவது கைது செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட 2 பேர் மொத்தமா போட்டு உடைச்சு சொதப்பி இன்னைக்கு வந்து விஜய் அரசு பின்வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த வழக்கினுடைய துவக்கத்திலிருந்தே வந்து ஒரு பெரிய ஹைப் கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. அந்த மொத்த ஹைப்பையும் அந்த 2 பேர் காலி பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கும் கைது கிடையாது, ஆமா. அவருடைய தம்பிக்கும் கைது கிடையாது. 2 பேருக்குமே முன்ஜாமீனை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இல்ல, இதனை முதல்ல பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னன்னு சொல்லணும். 10ஆம் தேதி விஜய் அங்க போகும்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும். அதுதான் அஜெண்டா. அஜெண்டானா என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்கல்ல, நான் கரூருக்குள் நுழையும் போது இந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள், எந்த குற்றத்திற்கு, கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என்ன தண்டனை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். அதாவது நான் வந்து ஹீரோலாம் சொல்லுவாங்க படத்துல, நான் இப்போ எழுதி வச்சுக்கோ, நான் உன்னை அடுத்த முறை பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை பழி வாங்கினோன்னே அழிச்சிட்டு அவனை கொன்னுட்டு தான் உன்னை வந்து பார்ப்பேன். ஆமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பார். நாளைக்கு பேசணும்ல, அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மொத்தமா எல்லாம் தலைகீழா மாறி ஸ்கிரிப்ட்ல ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. ஸ்கிரிப்ட்ல ட்விஸ்ட் நினைச்சது நடக்கல. இப்ப நாளைக்கு என்ன சப்ஜெக்டா இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் இங்க வரக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க, கோர்ட் வரைக்கும் போனாங்க, வேற ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு. ஆமா, தடையை உடைச்சிட்டு நான் கரூருக்கு வந்திருக்கேன். அதை விட நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு. ஆமா, ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு, பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. நம்ம பாலாஜி அவர்களுடைய வழக்குக்கு வருவோம். அடிப்படையில் அவர் மேல போட்ட வழக்கு அப்படிங்கிறது, அவர் வந்து இந்த அரசை கலைக்க பார்க்கிறாரு, குதிரை பேரம் நடத்தி அரசை கலைக்க பார்க்கிறாரு அப்படிங்கிறதான் அதனுடைய முகாந்திரம். எல்லாம் வழக்கு போடப்படல, அப்படி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க வெளியிட்ட செய்தி குறிப்புகள்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 29ஆம் தேதி ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா, தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்கிட்ட வந்து ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலமா ஃபோனில் பேசினாரு. அவர் வந்து நான் வந்து சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர போறாங்க, அந்த தீர்மானத்தில் நீங்கள் வந்து ஆதரித்து ஓட்டு போடணும், ஆளுங்கட்சிக்கு எதிராக. ஆமாம், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் போட முடியாதுன்னு நான் சொன்னேன். உடனே நீ முடியாதுன்னு சொன்னேன்னா உன் குடும்பமே இல்லாமல் போயிடும். நான் சொன்னதை வெளியில் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தையே இல்லாமல் செய்து விடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. உடனே அந்த புகாரின் அடிப்படையில் யார் பேசுனது அப்படின்னு தேடுறாங்க. அப்போ தான் வந்து ஐபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை நடத்துகிற ஒருத்தர் கைது செய்யப்படுறார், திருநாவுக்கரசு. அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறும், 30% மேலாக ஓட்டு பெறும் அப்படின்னு தொடர்ச்சியாக ஊடகங்களில் சொல்லிக்கிட்டு வந்த ஒரு நபர். தாவேகாவுக்கு ஆதரவாக தேர்தலுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புகளை வெளியிட்டவர், தாவேகா வெற்றி பெறும் என்று ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணவர், அண்ணாமலையினுடைய ஆதரவாளர். ஆமாம், அவர் தான் வந்து இந்த ஃபோன் கால் பண்ணாரு அப்படின்னு கைது பண்ணாங்க. அடுத்து உடனே பார்த்தோம்னா, கரூர்ல இருந்து இந்த வழக்கினுடைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய சிலரை கைது பண்ணாங்க. உடனே பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட பேச வச்சது யாரு அப்படின்னா செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அப்படின்னு எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒரு 4 பேர்த்த பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்களாம் என்னன்னு, இதை செய்ய சொன்னது செந்தில் பாலாஜியும் ஒரு தம்பியும் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதுன்னு இவங்க வந்து பிரஸ்ஸுக்கே வந்து செய்தி குறிப்பை கொடுத்துட்டாங்க. உடனே அது எல்லாத்துலேயும் படன்னு நியூஸ் ஆகுது. செந்தில் பாலாஜி வந்து ஆட்சியை கவிழ்க்க சதி, செந்தில் பாலாஜிக்கு வலைவீச்சு, செந்தில் பாலாஜி தம்பிக்கு வலைவீச்சு, செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ், நாட்டை விட்டு கிளம்பி விட்டார் செந்தில் பாலாஜி, தலைமறைவு செந்தில் பாலாஜி. அது வரைக்கும் எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி பேரோ தம்பி பேரோ கிடையாது, அந்த நியூஸ்லாம் பரவுற வரைக்கும். இதில் அவரை கைது பண்ணும் போதே பல சிக்கல்கள் நடந்தது. திருநாவுக்கரசை கைது பண்ணும் போதே பார்த்தோம்னா, அவரை வந்து 29ஆம் தேதி நைட்டு, அதாவது 12 மணிக்கு மேலே கைது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அடுத்த நாள்னு கணக்கு ஆகாது, ஆனால் 29ஆம் தேதி நைட்டு அன்னைக்கு கைது பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் மதியம் அந்த திருநாவுக்கரசோட ஒய்ஃப் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் புருஷனை காணோம் அப்படின்னு. யாரோ வந்து காவல்துறைன்னு போலீஸ்ன்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நபர் திருநாவுக்கரசை எதற்காக கைது செய்தோம், எங்கே கைது செய்தோம், எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், என்ன வழக்கில் கூட்டிகிட்டு போகிறோம், எங்கே வச்சு விசாரிக்க போகிறோம், இந்த எந்த தகவலுமே அவருக்கோ அவரது குடும்பத்துக்கோ தெரியல. அப்போ திருநாவுக்கரசை 30ஆம் தேதி எங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பதில் இல்லாத ஒரு விஷயம். அடுத்து வந்து அவரை கைது பண்ணோம் அப்படிங்கிற அஃபீஷியல் நியூஸை வந்து போலீஸ் என்னைக்கு விடுறாங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி தான். ஆமாம்,
ஒரு நாள் முழுக்க திருநாவுக்கரசு எங்க வச்சு விசாரிச்சாங்க, எப்படி விசாரிச்சாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த செய்தியே வெளியில. ஸோ அடுத்த நாள் காலையில் அவர் கைது செய்யப்பட்ட செய்தி ஊடகங்களில் வருது. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியுது இப்படி ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வச்சு அடுத்தடுத்த நரேஷன் வந்து ஊடகங்களில் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நரேஷனை பில்ட் பண்ணும்போது செந்தில் பாலாஜி தம்பி மேலே வழக்கு பதியப்படுது. எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்க்கப்படுது. அப்போ இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி மீதும் அடுத்தது கைது நடவடிக்கை அப்படிங்கிறத அடுத்த நோக்கி அது நகரும்போது இவங்க 2 பேரும் முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ண வழக்கு இப்போ விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்னு போலீஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விஷயங்களில் அது இருந்தது. அவங்களுடைய அந்த சப்மிட் பண்ண பேப்பரில் அது இருந்தது, ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தது. அப்போ அதை எதிர்த்து திமுக தரப்பில் வாதாடுறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் ஓட்டு போட சொல்லி கேட்டாருன்னு. ஆனால் இப்போ ஆட்சியை கவிழ்க்க சதின்னு சொல்கிறீங்க. ரெண்டுத்துல எது உண்மை? சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போட்டால் ஆட்சி கலையாது. இந்த சபாநாயகர் இல்லைன்னா வேற ஒரு சபாநாயகர் ஆளுங்கட்சி தேர்வு செஞ்சுட்டு போகுது. ஆக்சுவலாக இந்த சபாநாயகர் இருக்கக்கூடாது அப்படின்றதே முதல்ல திமுகவின் நிலைப்பாடா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். ஏன்னா இது இருக்கக்கூடாது, இவர் இருக்கக்கூடாது, ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா முதல்லையே ஜேசிடி பிரபாகருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா அப்போ அந்த டைமில் வந்து இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கூட்டணியிலேருந்து வெளியேறணும் அப்படின்லாம் அறிவிக்கலை. இப்போ தான் அறிவிச்சிட்டாங்க பின்னாடி எல்லாரும். அந்த சபாநாயகர் தேர்தல் நடந்த நேரத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகள், இன்னைக்கு தாவேக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஆட்சிக்கு. அப்போ அந்த சமயத்தில் திமுக நினச்சிருந்தா ஜேசிடி பிரபாகருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை போட்டு இன்னும் ஒரு படி வாய்ப்பு இருந்திருந்தால் அவரை ஜெயிக்க கூட வச்சிருக்க முடியும். ஸோ அதிமுக கிட்ட பேசி அவங்க ஒவ்வொரு வாக்கையும் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சபாநாயகராக எதிர்க்கட்சியை சேர்ந்தவரை கூட ஒருத்தரை உட்கார வச்சிருக்க முடியும். வினோதமான சட்டமன்றம் தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறதுக்கு திமுகவிற்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ பண்ணுறதா சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ பண்ண முடிஞ்சா அதை பண்ண முடியாதா? ஈஸியாக பண்ணிருக்கலாம். ஒருத்தரை வச்சு 35 கோடி கொடுக்குறோம், ஒரு எம்எல்ஏவை மிரட்டி, ஒரு எம்எல்ஏ கிடையாது, அதுக்கப்புறம் 10-15 எம்எல்ஏ, இப்படியெல்லாம் பல கதைகள் இருக்குது. அது தொடர்ந்து ஒரு 150 கோடி 5 ஸ்டார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை, கார்பரேட் நிறுவனங்கள் இன்வால்வ்டு, அவ்வளோ பண்ணுறவங்களால அதை பண்ண முடியாதா? திமுக ஏற்கனவே கூட்டணி பேசினாங்கன்னு தானே சொல்கிறீங்க. ஆமாம். அப்போது நீங்கள் ஆதரவு கொடுங்க, நான் கூட்டணி கட்சிக்கிட்ட பேசுகிறேன், எல்லாம் சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை போடும், எதிர்க்கட்சி சபாநாயகர் உட்காரட்டும் சபாநாயகராக, சட்டமன்றம் இன்னும் ஜனநாயகமாக நடக்கும் சொல்லலாம்ல. அப்போ இந்த அதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணதெல்லாம் தடுத்துருக்கலாம்ல. எப்படி ரிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு ராஜினாமா மேலே நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டிருக்கலாம், இல்லை ராஜினாமா பண்ண சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இது எல்லாமே பண்ணியிருக்க முடியும்ல. ஆமாம். அப்போ இது எதையுமே பண்ணலை. அப்போவே இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் சபாநாயகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தா. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை வச்சு என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, சபாநாயகர் வேண்டாங்கிறது எப்படி ஆட்சி கவிழ்ப்பாக இருக்கும்? அடுத்ததான் இதில் என்ன சொல்கிறாங்க போலீஸ் தரப்புலேருந்து அப்படின்னா, செந்தில் பாலாஜியும் அந்த திருநாவுக்கரசும் வந்து ஒரே நாளில் ஈரோட்டில் இருந்திருக்கிறார்கள். எதை வச்சுன்னா அவங்களுடைய ஃபோனை வச்சு சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அவங்க 2 பேரும் ஒரே நாளில் ஈரோட்டில் இருந்திருக்கிறார்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஈரோட்டில் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள்ங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த சாட்சியும் கிடையாது. கரூர் ஈரோடுக்கும் எவ்வளோ தூரம்? செந்தில் பாலாஜி என்னைக்கு ஒன்றா ஈரோடு போயிட்டு வரலாம், டெய்லி கூட போயிட்டு வரலாம். கரூர்லேருந்து ஈரோடு ஒன்றும் பெரிய தூரம்லாம் கிடையாது. அப்போ அப்படி இப்போ அங்கே கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி ஈரோட்டில் இருந்தார், அதே நேரத்தில் திருநாவுக்கரசும் ஈரோட்டில் இருந்தாருங்கிறது இவ்வளோ பெரிய வழக்கில் அவங்க 2 பேரையும் முடிச்சு போகிறதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். நம்ம 2 பேரும் டெய்லி சென்னையில் தான் இருக்கிறோம். ஆமாம். இதை மாதிரி எத்தனை பேர் ஊருக்குள்ளே சென்னையில் இருக்கிறான்? எவனா ஒருத்தன் பண்ணானா அதில் நம்மளும் அவனும் பண்ணி இவங்க 2 பேரும் ஒரே நாளில் சென்னையில் இருந்தார்கள் அப்படின்னு போட்டால் அந்த வழக்கு எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே ரயில் பயணித்தார்கள்னு சொன்னாலே ஒரு சிரிச்சிடுவான். ஏன்னா ரயிலில் ஒரு நாளைக்கு 1000 பேர் போயிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த விஷயமும் இவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஒரே நாளில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, ஒரே இடத்துல இருந்தாங்களா சொல்லுங்கள். ஒரு ஊரில் இருந்தது, ஒரு பெரிய ஈரோடுங்கிறது பெரிய டவுன், அங்கே 2 பேர் இருந்ததை வச்செல்லாம் வந்து இங்கே சரி பண்ண பிளான் பண்ணாங்க, எல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு. ரெண்டாவது இது மாதிரி வாதம் வச்சிருக்கேன். இது மாதிரியான ஒரு சதி வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க நேரடியாக போய் உட்காந்து பேசுவாங்க. நேரடியாக அவங்க ஃபோனே எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், அவங்க ஃபோனே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க ஃபோனையே எடுத்துகிட்டு போய் உட்காந்து இப்போ சிக்னல் காமிக்குதா அப்படின்னு உட்காந்து பார்த்து பேசிகிட்டா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாதத்தெல்லாம் வைக்கும்போது காவல்துறை வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றிக்கிறாங்க. ஆட்சியை கவிழ்க்கின்ற
நோக்கில் இது செய்யப்பட்டது அப்படிங்கிறதுல அந்த ஆட்சியை கவிழ்க்கும் சதிங்கிறத எடுத்துடுறாங்க. இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆட்சியை கவிழ்க்கின்ற சதினா என்ன முதல்ல? நம்ம வந்து நேபாளில் பார்த்துருப்போம், ஆமா, பங்களாதேஷில் பார்த்துருக்குறோம். ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கோம். கூட்டத்தை திரட்டி அவங்கள வந்து ஒரு பெரிய புரட்சிக்கு அழைப்பு விடுத்து அந்த ஆட்சியை சட்டத்துக்கு விரோதமாக, சட்டப்படி ஆட்சியை கலைக்கிறதுக்கோ அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. சதி அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக கவிழ்த்தல், அதான் சதி. அப்போ வன்முறையோட உள்ள போய் மொத்தமா ஒரு கூட்டத்தை அப்படியே கிளப்பி ஒரு 10,000 பேர் 1,00,000 பேரை கிளப்பி சென்னை கூட்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ள எல்லாரையும் விட்டு எல்லா ஆஃபீஸையும் கைப்பற்றி விஜய் வீட்டை போய் அவரை துரத்தி விட்டு, இப்படி நேபாளத்தில் நடந்த மாதிரி, பங்களாதேஷில் நடந்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி கைப்பற்றினா அதுக்கு பேர் ஆட்சியை கவிழ்க்கிற சதி. அதுக்கு திட்டம் போட்டாங்க அப்படின்னா அது சதி. சபாநாயகருக்கு தான் ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரோம், அதுக்கு நீங்களும் ஓட்டு போடணும், இது எப்படி சதி? இல்லை, இது குதிரை பேரன்னு சொல்லுங்க, இல்ல லஞ்சம் கொடுத்தாங்க, லஞ்சம் ஒழிப்புத்துறையின் கீழே போகக்கூடிய வழக்குன்னு சொல்லுங்க. ஆட்சியை கவிழ்க்கிற சதிங்கிறது இதுல எங்க இருந்து வருது? ஆக்சுவலி இது எதுங்கிருந்து வருது அப்படின்னா, சதின்னு சொல்றதே ஒரு தவறான வார்த்தை. இல்ல இல்ல விவேக், அது எங்க இருந்து வருது அப்படின்னா அது ரீல்ஸ்ல இருந்து வருது. இந்த ரீல்ஸுக்கு என்ன தலைப்பு, இந்த ரீல்ஸுக்கு என்ன ஹெட்லைன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ இந்த இஷ்யூவை 2 நாள் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன தம்ப்நெயில கீழே அதை பேச வைக்கிறது? தம்ப்நெயில போட்டுக்கலாம், போலீஸ் சொல்லலாமா? இப்போ நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோர்ட்டில் வந்து திமுக ஒரு மனு போட்டிருந்தாங்க, தள்ளுபடியாச்சு. திமுக போட்ட மனுவை நான் முழுசாக படித்து பார்த்தேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, கரூருக்கு போனால் அந்த கரூர் விவகாரம் இருக்குல்ல, இந்த 41 பேர் இறந்து போன விவகாரம், அது குறித்து பேசக்கூடாதுன்னு தான் இவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முன்னணி ஊடகம், குறிப்பாக ஒரு 4 முன்னணி ஊடகம், புதிய தலைமுறை, அதே போல் பாலிமர், நியூஸ் 24/7, இது இல்லாமல் தந்தி, இவங்க போட்ட நியூஸ் கார்டு என்ன அப்படின்னா, விஜய கரூர் போறதுக்கு தடை பண்றதுக்கு திமுக முயற்சி பண்ணிச்சு அப்படின்னு போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ், இப்படி ஒரு நியூஸ் ஊடகங்கள்ல வரணுங்கிறதுக்காக போலீஸ் போட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்த வார்த்தை தான் அந்த சதி. எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு தம்ப்நெயில ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது கரூர் போக விஜயை தடை பண்றாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில். அதுக்கு கீழே வந்து என்ன வேணாலும் எழுதிக்கிறது. இப்போ இந்த வழக்கு, இந்த செந்தில் பாலாஜி வழக்கு டிஸ்கஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் ஆட்சியை கலைக்க சதி அப்படின்னு போட்டு கீழே வந்து இதெல்லாம் போட்டுக்கிறது. ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீங்க எடுத்துட்டீங்க ஆட்சியை கவிழ்க்க சதிங்கிறத உங்களுடைய அந்த பேப்பர்ல இருந்து எடுத்துட்டீங்க, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. ஆனா இவ்வளவு நாள் அது நியூஸ் ஆயிருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து என்ன தேதி? இன்னைக்கு 9ஆம் தேதி ஆகுது. இது வந்து 1ஆம் தேதியில இருந்து தமிழ்நாட்டில் நியூஸ் கிட்டத்தட்ட 8 நாளா இந்த தமிழ்நாட்டில் இந்த நியூஸ் இருந்திருக்கு. 8 நாளா ஆட்சியை கவிழ்க்க சதின்னு எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருக்கு. குறிப்பா விஜய் கட்சியை சார்ந்த அந்த இளைஞர்கள், ஜட்ஜிகள், அவங்களுக்கு வந்து இது என்னன்னே தெரியாது. அவங்க நியூஸை போய் படிச்சு பார்க்க மாட்டாங்க, அவங்க போலீஸ் கொடுத்துருக்கூடிய ரிப்போர்ட்டை படிச்சு பார்க்க மாட்டாங்க, எதையுமே படிச்சு பார்க்க மாட்டாங்க. ஹெட்லைன்ஸ்ல என்ன இருக்கு, விஜய் அண்ணனை தூக்கிட்டு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும். அப்ப இவ்வளவு நாளா நடந்த இந்த டேமேஜ் இருக்குல்ல, இது நீங்க எப்படி ரீபே பண்ண போறீங்க? நீங்க ஒன்று போட்டுட்டீங்க, அதனால ஒரு டேமேஜ் நடந்துச்சு, இன்னைக்கு எடுத்துட்டீங்க, உங்களுக்கு தேவையான கேம்பெயின் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆமா, இப்போ நீங்க எடுத்துட்டீங்கிற செய்தி எதுலையும் வரப்போறது கிடையாது. ஆமா, இனிமேலும் எல்லா மீடியாவும் ஆட்சியை கவிழ்க்க சதி என்று நடந்த வழக்கில், ஆட்சியை கவிழ்க்க சதி என்று நடந்த வழக்கில் தான் போட்டுட்டு இருக்க போறாங்க. ஆமா. அப்ப இதுதான் ஒரு கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. இதுக்கு போலீஸும் அரசாங்கமும் துணை போயிருக்கு அப்படிங்கிறது ஊடகமும் துணை போயிருக்கு. முக்கியமான விஷயம். அடிஷனலா ஒரு விஷயம், ஊடகமும் துணை போயிருக்கு. எந்த செய்தியுமே வெரிஃபை பண்ணாம போடுறது, அதுல ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இந்த வழக்கில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வழக்கில் வந்து கைது பண்ணப்பட்ட 2 பேர், அக்யூஸ் நம்பர் 7, அக்யூஸ் நம்பர் 8, அவர் பேர் கார்த்திக், ரமேஷ், அவங்க 2 பேரும் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, புகார் கொடுத்துருக்காங்க. எங்களை உள்ள கூட்டிட்டு போய் மிரட்டி இப்படி வந்து சொல்ல சொன்னாங்க, எப்படி ஆட்சி கவிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி சதி பண்றாருன்னு சொல்ல சொன்னாங்க அப்படிங்கறத அந்த 2 பேரும் சொல்றாங்க. செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் எங்களை தூண்டி விட்டார்கள், ஆட்சியை கவிழ்க்க சொல்லி தூண்டி விட்டார்கள் அப்படின்னு போலீஸ் எங்களை பொய் சொல்ல சொன்னாங்க, பொய்யாக வாக்குமூலம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்றாங்க போலீஸ் அப்படின்னு நீதிமன்றத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க அவங்க 2 பேரும். ஆனா அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த புகார் கொடுத்த 2 பேரை இன்னைக்கு போலீஸ் அவங்களுடைய விசாரணை கஸ்டடியில எடுத்திருக்கிறாங்க. 3 பேரை எடுத்திருக்கிறாங்க. நரேஷ்னு ஒருத்தர், கார்த்திக், ரமேஷ், இந்த 3 பேரை இன்னைக்கு
யாரெல்லாம் வந்து போலீஸ் எங்களை பொய் சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்களோ கோர்ட்டில், அவங்கள வந்து இன்னைக்கு தனியாக கூட்டுமை வச்சு விசாரிக்கிறாங்க. கஸ்டடியில் கூட்டுமை வச்சு போலீஸ் விசாரிச்சாங்கன்னா அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்களுடைய விசாரணை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரகசியமே கிடையாது. ஊரே அறிஞ்ச விஷயம் அது. போலீஸ் கஸ்டடின்னு ஒரு நபரை வந்து ஜெயிலில் இருக்க நபரை போலீஸ் எங்கள் கஸ்டடியில் ஒரு 2 நாள் விசாரிக்க போகிறோன்னு கூட்டு போனாங்கன்னா பிரின்னு பிரிச்சுடுவாங்க. ஆமாம். பெரிய தலைவராக இருந்தால் மென்டல் டார்ச்சரு, சின்ன சின்ன ஆட்களாக இருந்தால் ஃபிசிக்கல் டார்ச்சர். இதெல்லாம் ஊரே அறிஞ்ச விஷயம் தான். இதில் ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது. ஆனால் எழுதும் போது நாங்கள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த துன்புறுத்தலையும் செய்ய மாட்டோம்னு எழுதி கொடுப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரை போலீஸ் கஸ்டடி கொண்டு போயிருக்கிறாங்க, இந்த புகார் கொடுத்த 2 பேர். ஸோ இந்த வழக்கில் வந்து காவல்துறையோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. முதல்ல திருநாவுக்கரசை நம்ம சொன்ன மாதிரி திருநாவுக்கரசை கைது பண்ணப்போவே அந்த விசாரணை முறையில் சிக்கல் இருந்தது. அப்போ இப்போ கார்த்திக் ரமேஷ் இவங்க 2 பேரும் சிக்கல் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களே போலீஸ் கஸ்டடிக்கும் கொண்டு போகிறாங்க. அப்போது இது பல வகையில் இந்த வழக்கில் வந்து ஒன்றுமே இல்லை, ஆதாரமே இல்லாத இந்த வழக்கில் எப்படியாவது ஆதாரத்தை கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இதில் அடுத்தடுத்து வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு நபர் கார்ப்பரேட் கம்பெனி கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் 180 கோடிக்கு திட்டம் போட்டு வேலை பார்த்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் மீடியா நரேஷனை வந்து இதெல்லாம் தகவல்ங்கிற பேரில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஏன் கிரியேட் ஆகுதுன்னு ஒரே லைனில் நல்லா சொல்கிறேன். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 30 நாள் ஃபஸ்ட்டு 30 days முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான நியூஸ் தான் இங்கே வந்து டிஸ்கஷன் ஆச்சு. ஒன்று குதிரை பேரத்தை பற்றி ஒன்று, 2வது விஜய் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு குறித்து. கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், கடந்த 29ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக விஜய் அரசினுடைய சட்ட ஒழுங்கு குறித்து எந்த டிஸ்கஷனுமே இல்லை. ஆமாம், செந்தில் பாலாஜி தான் செய்தி மொத்தமாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. கரூர் போக விடாம தடை, செந்தில் பாலாஜி. ஒரு நாள் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி அது ஒரு நாள் செய்தி, ஜென்சி பையனை கைது பண்ணி அது ஒரு நாள் செய்தி, செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டு அது ஒரு வார செய்தி, கரூர் விவகாரம் 2 நாள் செய்தி. இப்போ நாளை கரூர் விஜய் போவார், அது ஒரு நாள் செய்தி. அங்கே போய் சில விஷயங்கள் பேசுவார், அதை வச்சு ஒரு 2 நாள் டிபேட். ஸோ அப்போ இந்த அரசு இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் விஷயத்தில் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கு, திருப்பரங்குன்ற விஷயத்தில் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாடை வெட்டக்கூடாதுங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் மேல்முறையீடு போயிருக்கு, அங்கேயும் பெரிய வாதம் நடக்கல. நீங்கள் வந்து முஸ்லீமுக்கு கொடுத்த 3.5% இடஒதுக்கீடு விஷயத்தில் பெரிய தவறு பண்ணியிருக்கு. இது எல்லாமே இந்த 1 மாதம் நடக்குது. இது எதுவுமே டிஸ்கஷனாக மாறல. இந்த டிஸ்கஷனை எல்லாத்தையும் மடமாத்துறதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு. இதில் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ ஒன்று ட்ரை பண்ணார். ஆமாம், ரொம்ப பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எம்எல்ஏ. ஆமாம், அவர் வந்து எனக்கு 50 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவருக்கு ஒன்று குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்காரங்களையும் மதிக்கல. அவன் சொன்னல இன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்காரு பார்த்தீங்களா? உங்களை போய் கூட்டு போறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? அமைதியா இருங்க தம்பி. கட்சியில கேட்காமலே அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஆடியோ கொண்டு வந்து. முக்கியமா ஆயிட்டுறாங்க எல்லாம். இன்னைக்கு காலைல ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு. அங்க ஒரு லாரியை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. டயரை தட்டிட்டு, நானும் டிரைவரா வந்தவன் தான், இந்த டயரை போட்டு எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, திட்டுறாங்க. சும்மா தேவையில்லாம. அதை வச்சு பாலிமர் ஒன்று ட்ரை பண்ணாங்க. அவரே 50 கோடி தான் சொன்னாரு, 100 கோடி பேரம். இந்த வழக்குல கட்டுக்கட்டாக காசு பிடிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்த்தா 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா இந்த ஊர்ல 1 கோடி பேர் வச்சிருப்பாங்க. ஏன் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு சென்னையில 3/4 பேர் வீட்டுல 1 லட்சம் ரூபா பணக்கிறது இருக்கும். சாதாரண கூட இல்லாம சென்னையில ஒரு மனுஷன் ஈசிஆர்ல போனீங்க அப்படின்னா இப்ப என்ன பணமா வச்சிருக்க மாட்டா, எல்லாம் ஏடிஎம் கார்டுல வச்சிருப்பாங்க. சில பேர் மட்டும் தான் கேஷா வச்சிருப்பான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கடைகள் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கிறவங்க சாதாரண மளிகை கடையில இருந்து சாதாரண மளிகை கடையிலே 5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு செய்யலாம், ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாரும் வச்சிருப்பாங்க பணம் சென்னைக்குள்ள. ஸோ இது வந்து கட்டுக்கட்டாக கணம் பிடிச்சதுன்னு, பணம் பிடிக்கப்பட்டது ஊடகத்துல முதல் செய்தி போறதுக்கு வெக்கமா இல்லையா நம்ம தான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படி இது நடக்குதுங்களா? அப்புறம் வந்து அப்படியே இதுக்கு வந்து இந்த ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன் அவர் ஒரு கம்பாரிசன் போட்டிருந்தார், ரொம்ப முக்கியமானது. இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கு இருக்கு. ஆமா, அந்த டைமில் டிஎம்கே கவர்மெண்ட்டில் நடந்தப்போ இப்படி தான் ஊடகங்கள் வந்து இதை மீடியா ட்ரையல் பண்ணாங்க. 2000 கோடி போதைப்பொருள், 2000 கோடி போதைப்பொருள்னு. கடைசியில் அந்த வழக்கினுடைய சார்ஜ் ஷீட்டு போடும்போது அதில் 2000 கோடிங்கிறது எங்கேயுமே இல்லை. மீடியாக்கள் மட்டுமே ஊதி 2000 கோடின்னு தகவல்னு சொல்லியே வந்து ஒரு ஏதோ தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருள் பிஸ்னஸ் நடப்பது ஜாஃபர் சாதிக் வழியாக. ஏன் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் டிஎம்கேவோட ஆளு அப்படின்னு ஒரு பெரிய நரேட்டிவை ஊடகங்கள் பில்ட் பண்ணாங்க. ஆனால் குற்றப்பத்திரிகை வந்திருக்கு, அதில் எந்த இடத்துலையும் 2000 கோடிங்கிறது இல்லை.
இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஆட்சி காலத்தில் 1000 கோடி ரூபா டாஸ்மாக் அலுவலகத்தில் வந்து மோசடி நடந்துச்சு, அதுக்கான ஆவணங்கள் சிக்கியிருக்கு, ஹார்ட் டிஸ்க் சிக்கிருன்னு முதல்ல அண்ணாமலை பேசுகிறாரு. இடி வழக்கில் 1000 கோடி வரைக்கும் உள்ளே வந்து முறைகேடு அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டுக்கிட்டே வந்தாங்க. பட் ஆனால் சார்ஜ் ஷீட்டில் அப்படிலாம் 1000 கோடிலாம் எங்கேயும் போடலை. ஸோ அந்த மாதிரியான சிமிலாரிட்டி தான் இந்த வழக்கையும். என்ன இதில் 100, 180, 50ன்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ தானே. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள்ல அதை 10 எம்எல்ஏன்னு சொல்லி 100 × 150, 1500, 1500 15,000 அப்படின்னு போயிடுவாங்க. 15,000 கோடி, 1800 கோடி கட்டுக்கட்டாக மலைமலையாக குவிந்த பணம் அப்படின்னு. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மீடியா நரேஷன்லேயே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இன்னைக்கு அந்த கோர்ட்டில் செந்தில் பாலாஜி கைது செய்ய முடியாது, அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக தாவேகாவினுடைய ஒரு திட்டம் அப்படிங்கிறது ஒரு தோல்வியை நீதிமன்றத்தில் சந்திச்சிருக்கு. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் தோல்வி அடைஞ்சிருச்சு. நாளைக்கு வேற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா, கரூருக்கு என்னை வரவிடாமல் தடுத்தார்கள்ங்கிற ஸ்கிரிப்ட் தான் நாளைக்கு முழுக்க தான் நியூஸாக மாறும். நாளைக்கு போய் ஒரு காலையில் போனேன்னா என்னை மக்களிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஏன் மக்களை என்ன பார்க்க விடாம தடுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரும் நான் பார்த்தே தீர்வு. எப்போதுமே நீதி வெல்லும். ஆனா சொல்லிட்டு கரூருக்கு வெளியில ஊருக்கு வெளியில ஒரு கிரவுண்டு பார்த்து மீட்டிங் போடுறாரு. ஓஹோ, இதே டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து ஊருக்கு வெளியில கிரவுண்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இடம் வேணும், பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இடம் வேணும், ஆத்துப்பாலத்துக்கு பக்கத்துல இடம் வேணும், ரவுண்டானா பக்கத்துல இடம் வேணும். எங்கெல்லாம் ஊர்ல டிராபிக் பிஸியா இருக்குதோ அந்த இடத்துல இடம் வேணும்னு கேட்பாங்க. போலீஸ் வந்து இல்லை சார், உங்களுக்கு நிறையா கூட்டம் வரும், உங்களை பார்க்க நிறையா இளைஞர்கள் பெண்கள்லாம் வருவாங்க, இந்த இடம்லாம் உங்களுக்கு பத்தாதுன்னு சொன்னாக்கா எங்களையே சதி பண்றீங்களா, அப்ப நீங்களாம் மீட்டிங் நடத்தலையா இங்க அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ஓபி எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்குலாம் கிடையாதா, எங்களுக்கு மட்டும் நான் 5000 பேர் தான் வரேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு அந்த கிரவுண்டு, ஊருக்கு வெளியில கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் எவ்வளோ பேர் வரலாம்னா 5000 பேர், அவ்வளோதான் பர்மிஷனு. இப்போ உங்கள் ஆட்சி, உங்களுக்கு யார் தடை போட்டது 5000 பேர் தான் வரணும்னு உங்களுக்கு யார் எஸ்ஓபி போட்டது? அப்போ நீங்கள் ஃபுல் நரேட்டிவ் எப்படியெல்லாம் செட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுடைய ஆட்சியிலே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இடம் வேணும், ஊருக்குள்ளே தான் இடம் வேணும்னு சண்டை போட்டு இடம் வாங்கி அந்த இடத்துல நெரிசலான உடனே எங்களுக்கு குறுகலான ரோடு கொடுத்துட்டாங்க. 50,000 பேர் கூட்டம் வந்தால் கரூருக்குள்ளே எந்த இடத்துல நிற்க வைப்பீங்க சொல்லுங்கள்? அப்போவே கிரவுண்டு பார்த்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எங்களுக்கு இப்போ ரோட்டில் தான் வேணும், நான் பஸ்ஸில் தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி வாங்கி இன்றைக்கி ஒரு இது நடந்த உடனே சின்ன குறுகலான சந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் கிரவுண்டுக்கு போனீங்க? பல விஷயங்கள் இருக்குது. எனிவே செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் அப்படிங்கிறது முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு தாவேகாவினுடைய முதல் தோல்வி அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இதோட விட மாட்டாங்க, அடுத்தது வேற ஏதோ அட்டம்ப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி வந்து டாஸ்மாக் அட்டம்ப்ட் ஃபெயிலியரு, அந்த இபியில் வழக்கு ஃபெயிலியரு, அதில் வந்து வெள்ளை அறிக்கை விட்டு நாங்கள் செந்தில் பாலாஜியை கிடுக்குப்பிடி போட போகிறோன்னாங்க, அது கிடுக்குப்பிடி இல்லாமல் கொடுக்குப்பிடியாக மாறிச்சது, அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி இப்போ அடுத்து வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிருக்கு. எனக்கு என்னமோ செந்தில் பாலாஜி அவர்களை விடமாட்டார்கள். தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த இடைத்தேர்தல் முடிய வரைக்கும் செந்தில் பாலாஜியை டார்ச்சர் பண்ணி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாங்க.